Good morning, students. Now we are studying that lesson cost and revenue analysis. Some of the topic already I finished. What are they? What is cost? What are the cost concepts? Then short run cost curve is. Okay, the short run cost curve is the sum of the topic. What is that? Total fixed cost, total variable cost, total cost, average fixed cost and average variable cost. Okay, all the topics already we saw. Now we are going to see the next topic. Average total cost or average cost. Average total cost or average cost. Average total cost means என்னது சராசரி மொத்த செலவு அல்லது சராசரி செலவு. Okay, what is average cost? It refers to the total cost per unit of output. Per unit of output. Already I told what is that meaning of output. Output means Q, quantity. அப்போ quantity means எதை குறிக்குது? ஒரு பண்டங்களினுடைய ஒரு பண்டத்தை குறிக்கக்கூடியது. ஓகே, பண்டத்தினுடைய உற்பத்தியை குறிக்கக்கூடியதான் என்னது இந்த அவுட்புட். ஓகே, அப்போ இந்த டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட் மீன்ஸ் என்னது? இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட், அதாவது ஒரு பண்டத்திற்கான செலவு அப்படிங்கிறத, ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கான செலவு அப்படிங்கிறது தான் என்னது இந்த average total cost. Then it can be obtained in two ways. The average cost அப்படிங்கிறது வந்து two ways it will be obtained two ways. நம்ம இரண்டு வழிகளில் இதை கணக்கிடலாம். The first one, by dividing the firm's total cost by the quantity of output. By dividing the firm's total cost by the quantity of output. அதாவது இந்த ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், இந்த சராசரி மொத்த செலவு அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா, அதாவது டோட்டல் காஸ்ட் இந்த மொத்த செலவை எதோட குறிப்பிடுது பாருங்கள், இந்த பை த குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட், அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பண்டங்களினுடைய எண்ணிக்கையை பை டிவைடிங் என்ன செய்யலாம், வகுப்பதால் கிடைக்கக்கூடியதான் எனது இந்த டோட்டல் இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். அதாவது மொத்த செலவை வந்து என்ன செய்யப்படுறாங்க, அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களினுடைய எண்ணிக்கையின் மொத்த செலவை டிவைடு வகுத்தால் கிடைக்கக்கூடியதான் எனது இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். அந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் total cost by quantity Q. ஓகேயா, total cost by quantity, பண்டத்தினுடைய மொத்த செலவை வகுத்தால் கிடைக்கக்கூடியது average total cost. For example, total cost is 1600 and quantity of output is 4. அப்போ இந்த average total cost is 400. அப்போ 116.5 by 4 அடிச்சு கொடுத்தா எல்லாம் வரும், divide by 400. ஓகே, that is average total cost. Then you see the next one. Average total cost equal 1105 4. அப்போ divide by எவ்வளவு 400. Then at the next one, that is one ways. Already we saw that two ways average cost வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா can be obtained in two ways. அதில் first one வழி பார்த்துட்டோம். இப்போ second one என்ன அப்படின்னா by average total cost is
derived by adding together average fixed cost and average variable cost at each level of output. என்ன குறிப்பிடுறாங்க பாருங்க. செகண்ட் ஒன் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், அந்த மொத்த செலவு அப்படிங்கிறது ரெண்டு இதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. எது ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இந்த சராசரி மாறா செலவையும் இந்த சராசரி மாறக்கூடிய செலவையும் கூட்ட கிடைப்பது தான் வந்து என்னது இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ரெண்டு வழி. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் பை கியூ. அதை வந்து டிவைடு, இது டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியது. இந்த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஈச் லெவல் ஆஃப் அவுட்புட். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் என்னது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் என்ன கொடுக்குறாங்க, ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், when quantity equal to the total fixed cost 1000, total variable cost 300. அப்போ average fixed cost equal 500. 500 எப்படி வரும், 500. Then average variable cost equal 150. Average total cost equal 650. அப்போ average total cost அல்லது average cost இது ஷோன் இன் டேபிள் பாருங்கள். அப்போ இதில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி 2 டைப்ஸுமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கோங்க, உங்களுடைய புக்கில் பார்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது, 0 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு ஒன் டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்கு, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டோட்டல் காஸ்ட் பை குவான்டிட்டி. அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு பார்க்க போகிறோம். டிசி கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி அதனுடைய அளவு, யூனிட்டுடைய அளவு 0 1 2 3 4 5 பார்த்தாச்சு. அடுத்து டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட், ஆல்ரெடி வி சா தட் டாபிக், த ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக். டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன செய்யப்படாது, மாறாது. டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மீன்ஸ் என்னது, மாறாமல் நிறையா இருக்கக்கூடியது. அப்போ அந்த டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மீன்ஸ் என்னது, 12னா இங்கே 12 தான் வரும் அப்படின்னு நம்ம ஒரு பிக்சர் காமிச்சிருப்பேன் நான் உங்கள்கிட்ட. ஆல்ரெடி வந்து நம்ம அந்த டாப்பிக்கில் நடத்தும் பொழுது உனக்கு என்ன செஞ்சேன், அந்த பிக்சரை கூட நான் காமிச்சிருப்பேன். எந்த பிக்சர் அப்படின்னா யூசி இந்த பிக்சரை நான் உனக்கு காமிச்சிருப்பேன். இதுதான் வந்து எனது டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். அவுட்புட் வந்து எவ்வளோ உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கோ அதனுடைய அளவுக்கு என்ன செய்யும், காஸ்ட்டும் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதான் வந்து டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஏற்கனவே. அப்போ இதில் வந்து என்னது, குவான்டிட்டி அப்படிங்கிறது 12 இருந்துச்சு அப்படின்னா காஸ்ட் அப்படிங்கிறது என்ன செய்யும், 12 தான் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது, டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 1000 தான். வரிசை எல்லாமே 5 யூனிட் வரையிலும் என்னது 1000 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இது வந்து என்னது, மொத்தம் மாறக்கூடிய செலவுகள். அப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது நான் உனக்கு உன்னுடைய பிக்சரில் நான் அந்த டாபிக் நடத்தும்போது காமிச்சிருப்பேன். என்ன பாருங்கள், இந்த பிக்சரை நான் உனக்கு காமிச்சிருப்பேன். இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கும்போது என்னது, அவுட்புட். அப்போ 1 2 1 2 3 4 5 போகும் பொழுது அதனுடைய காஸ்ட் செலவு அப்படிங்கிறது 200 300 400 600 900ன்னு என்ன செய்யும், கூடிக்கிட்டே போகும். இங்கே உற்பத்தி கூட 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 அதனுடைய செலவு அப்படிங்கிறது என்ன செய்யும், கூடிக்கிட்டே போகும். அப்படிங்கிறதான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன். ஓகே, நீங்கள் அந்த வீடியோ கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அதே போல் தான் இப்போ இங்கே காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் கொடுக்குறாங்க, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு கொடுக்குறாங்க. டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து என்ன செய்யக்கூடாது, மாறவே மாறாது, எல்லாமே 1000 தான் இருக்குது. இப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் போகும்போது அந்த பிக்சரில் கொடுத்த நம்பர்ஸ் இருக்கும், 200 300 400 600 900. இப்போ டோட்டல் காஸ்ட் பார்க்க போகிறோம். அப்போ டோட்டல் காஸ்ட் பார்க்கும்போது என்ன செய்யணும், டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இது ரெண்டையும் என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ணி நம்ம போடுறோம். ஓகே, அப்போ இந்த 1000 + 0 என்னது, ஓகே அப்படியே 1000
1000 plus 200 என்னது 1200. அப்போ 1300, 1400, 1600, 1900. இப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம படிக்கிற டாபிக் என்னது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கும்போது என்ன குறிப்பிட்டான், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டோட்டல் காஸ்ட் பை குவான்டிட்டி. அப்போ டோட்டல் காஸ்ட் என்னது 1000, 1200, 1300. இப்போ பை குவான்டிட்டி, குவான்டிட்டி மீன்ஸ் என்னது, இங்கே யூனிட்டோட அளவு. இதுதான் குவான்டிட்டி. 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா, இதுதான் குவான்டிட்டி, உற்பத்தியினுடைய அளவு. 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட், 4 யூனிட், 5 யூனிட்னு குறிப்பிடுறாங்க. ஓகேயா. அப்போ இப்போ பாருங்கள் 1000/0. அப்போ இங்கே என்னது ஆட் பண்ணால் என்ன வரும் 0. ஓகே சாரி, டிவைட் பண்ணால் என்னது 0. இப்போ 1200/1 அப்போ 1200. இப்போ 1300/2 அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வருது 6500. அப்போ ஓகே, அதே மாதிரி 400 3, 1600 4, 1900 5ஆல் நம்ம டிவைட் பண்ணி போடுறோம். ஓகேயா. அடுத்தது பாருங்கள் ஆவரேஜ். இப்போ ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா, ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேயா. அப்போ இப்போ இங்கே ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஆல்ரெடி புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 1300, தென் என்னது 150, இது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேயா. அடுத்து 630 அப்படின்னு சொல்லி, சாரி 650 அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க உனக்கு. அப்போ இங்கே பாரு, ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது, டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன செய்யாது, மாறவே மாறாதது. ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன செய்யுது, இங்கே மாறக்கூடாது. இது நம்மளாக வேணும்னாலும் என்ன செய்யலாம், எந்த ஒரு தொகை வேணுனாலும் போட்டுக்கலாம். நம்ம இதே தொகை தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேயா. அப்போ இங்கே 1500, 333, 250, 200. அப்போ இங்கே பாருங்கள் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இங்கே மாறுது. அப்போ 200, இதில் என்ன 200, 150, 133, 150, 180. இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்க்குறோம், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். அப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் பார்க்குறோம். அப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் பார்க்கும் பொழுது இது என்ன செய்கிறோம், ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ளஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ரெண்டையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்போ இங்கே ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 1000 + 200 இங்கே வரக்கூடியது ஆன்சர் 1200. 500 + 150 அப்போ 650. அப்போ 333 + 133 அப்போ 250 + 150, 200 + 180. இதை ஆட் பண்ணி நம்ம வரக்கூடியதான் என்னது இதனுடைய ஆன்சர். அப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது எனது 2 முறையில் இதை கணக்கிடலாம். ஓகேயா. அப்போ அந்த அடிப்படையில் தான் இங்கே என்ன பண்ணாங்க, டயக்ராம் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓகே, யூ see that diagram explain. First, average total cost curve is also U-shaped curve. எப்போவுமே இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வி அப்படிங்கிறது எந்த ஷேப்பில் தான் வருமா, யூ ஷேப்பில் தான் அது வரக்கூடியதாக காணப்படுகின்றது. ஓகே. தென் இனிஷியலி the average total cost declines reaches a minimum when the plant is operated optimally and rises beyond the optimum output. ஆப்டிமம் அவுட்புட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆப்டிமம் அப்படிங்கிறது என்னது, ஒரு குறைந்தபட்சம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியதான். அதாவது ஆப்டிமம் ஒரு புள்ளி, ஒரு குறைந்தபட்சம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அப்போ இனிஷியலி இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், இனிஷியல்னா என்னது ஆரம்பத்தில், ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அல்லது ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யுது, குறையுது. ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் டிக்ளைன்ஸ்னால் குறையுது. தென் ரீச்சஸ் ஏ மினிமம், அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொழுது when the plant is operated optimally. அப்போ அந்த நிறுவனம் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு உற்பத்தியை வந்து ஒரு குறைந்தபட்ச உற்பத்தி செலவை காணப்படுகின்றது. குறைந்தபட்ச உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அந்த சமயத்தில் காணப்படுது. அண்ட் ரைசஸ் பியாண்ட் த ஆப்டிமம் அவுட்புட்.
and rises beyond the optimum output. அப்போ என்ன செய்யுது, அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியையும் தாண்டி அந்த உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொழுது சராசரி செலவும் என்ன செய்யப்படுது, இன்க்ரீஸ் ஆகுது. தென் ஆப்டிமம் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இன்னொரு கவனிச்சுக்க, ஆப்டிமம் அவுட்புட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் அளவு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தென் the next one, the U shape of the average cost reflects the law of the variable proportions. The U shape of the average cost reflects the law of the variable proportion. அதாவது வேரியபிள் ப்ரொபோர்ஷன் என்னது, மாறும் விளைவு விதி அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம ஆல்ரெடி செகண்ட் லெசன்லேயோ தேர்ட் லெசன்லேயோ படிச்சிருப்போம். ஓகேயா, அப்போ இந்த மாறும் விளைவு விதி அப்படிங்கிறது வந்து மாறும் விளைவு விதியில் இந்த ஆவரேஜ் காஸ்ட் சராசரி செலவு அப்படிங்கிறது எதனுடைய பிரதிபலிப்பாக காணப்படுது அப்படின்னா இந்த யூ ஷேப், யூ வடிவத்தில் தான் அது காணப்படுகின்றது. ஓகே, தென் அதான் இந்த பிக்சர் யூ ஷேப்பில் காணப்படுது பார்த்தீங்களா. இந்த பிக்சர், இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது எப்போவுமே எப்படி வரும், அந்த யூ ஷேப்பில் தான் வருது. இங்கே நம்ம பார்த்துருப்போம், இதில் இருக்குது, இந்த இருக்கு பாருங்கள், 1200 மொத்த டோட்டல் போட்டோமா 600. எதில் போட்டோம், இங்கே போட்டோம், இந்த இருக்கு இல்லையா, இந்த 1200 650 அது போட்டோம் இல்லையா, 466 400 380 இதனுடைய டயக்ராம் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேயா, ஒன்றாவது அவுட்புட்டில் எவ்வளோ இருக்குது, ரெண்டாவது அவுட்புட்டில் எவ்வளோ இருக்குது, தேர்டில் அந்த ஆவரேஜ் காஸ்ட் சராசரி செலவு, இந்த உற்பத்தி 5 யூனிட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதனுடைய ஷேப் அப்படிங்கிறது எப்படி வருமா, யூ ஷேப்பில் மட்டும்தான் இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது காணப்படும். ஓகே, now you see the marginal cost. ஓகே, இந்த மார்ஜினல் காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இறுதி நிலை செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, டோட்டல் காஸ்ட் மீன்ஸ் என்னது, ஆவரேஜ் காஸ்ட் மீன்ஸ் என்னது, சராசரி செலவு. மார்ஜினல் காஸ்ட் மீன்ஸ் என்னது, இறுதி நிலை செலவு. ஓகே, இந்த இறுதி நிலை செலவு அப்படிங்கிறது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டோட்டல் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் காஸ்ட் வந்து என்ன செய்யணும், இந்த டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டால் என்ன பண்ணணும், நம்ம வந்து லெஸ் பண்ணலாம். ஓகேயா, பாப்பா எப்படின்னு இந்த டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறத டோட்டல் காஸ்ட்டை வச்சு என்ன செய்யணும், இதில் லெஸ் பண்ணுறத குறிக்கக்கூடியதான் அது. ஓகேயா, இப்போ நம்ம பாருங்கள், இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது இங்கே 1000, இங்கே மார்ஜினல் காஸ்ட்டே இல்லை, யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள், டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது எதில் கொடுத்துருந்தா, இது ஏற்கனவே நம்ம ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டில் பார்த்தா டேப்லர் காலத்தில் இருக்கும். இப்போ அந்த சைடில் நீ இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கும் 1000 1200 1300 1400 1600 1900 அப்படின்ட்டு நம்ம டோட்டல் காஸ்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த டேபிளர் காலத்தில் இருக்குது. அப்போ அந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த 1200 வந்து எதால் லெஸ் பண்ணுறாங்க, 1000ஆல் லெஸ் பண்ணுறாங்க. ஓகே, மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் லெஸ் பண்ணுறோம். இப்போ 1200 என்ன செய்வோம், மேலே 1000 டோட்டல் காஸ்ட் இருக்குல்லையே, அந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து லெஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த 1200ல் டோட்டல் காஸ்ட் என்ன 1000, அதுலேருந்து என்னது கழிச்சா என்ன வருது, லெஸ் 200. அடுத்து 1300 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1200, அதை போட்டோம்னா என்னது 100. அடுத்து 1400 1300 லெஸ் பண்ணோம்னா என்ன வருது 1100. அதே போல் 1900 1600 ஈக்குவல் என்ன வருது 300. இதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட். அப்போ இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம், இப்போ டோட்டல் காஸ்ட்டில் இருந்து என்ன பண்ணோம், இந்த யூனிட்டோட அளவை லெஸ் பண்ணோம். ஓகே, டோட்டல் காஸ்ட்டில் இருந்து நம்ம லெஸ் பண்ணது தான் வந்து என்னது, இந்த இறுதி ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்லேருந்து என்ன செஞ்சோம், டோட்டல் காஸ்ட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளோதான். தென் நவ் யூ see it is the cost of the last single unit produced. இந்த marginal cost அப்படிங்கிறது எதை குறிப்பிடுதான், it is the cost of the last single unit produced. அதாவது
இது வந்து என்னது, கடைசியாக உற்பத்தி செய்த ஒரு பண்டத்திற்கான செலவு. கடைசியாக உற்பத்தி செய்கிறோம் இல்லையா, ஒரு பண்டம் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அதை கடைசியாக அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பண்டத்து இறுதி செலவு தான் வந்து மார்ஜினல் காஸ்ட்டாக தான் இறுதி நிலை செலவு அப்படின்னு குறிப்பிட்டு. It is defined as the change in total cost resulting from producing one extra unit of output. It is defined as the change in the total cost resulting from producing one extra unit of output. என்ன குறிப்பிடுறாங்க, இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது, இந்த இறுதிநிலை செலவு அப்படிங்கிறது இந்த டோட்டல் காஸ்ட் மொத்த செலவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறிக்கக்கூடியது. ஓகேயா, இந்த டோட்டல் காஸ்ட் மொத்த செலவில் ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரா சேஞ்ச் ஏற்படக்கூடிய ஒரு மொத்த மாற்றத்தை குறிப்பிடக்கூடியது தான் என்னது, இந்த மார்ஜினல் காஸ்ட். ஓகே, இந்த மார்ஜினல் காஸ்ட்டுங்கிறது என்னது, டோட்டல் காஸ்ட் மொத்த செலவில் ஒரு உற்பத்தி பொருளில் ஒரு உற்பத்தி செய்வதற்கு ஏற்படக்கூடிய மொத்த செலவை மாற்றக்கூடியது தான் என்னது, இந்த மார்ஜினல் காஸ்ட். இன் அதர் வேர்ட்ஸ், இன்னொரு முறையிலையும் குறிப்பிடலாம். என்ன அப்படின்னா, இட் இஸ் த அடிஷன் made to the total cost. It is the addition made to the total cost by producing one extra unit of output. இன்னொரு முறையாகவும் குறிப்பிடலாம். என்ன அப்படின்னா, கூடுதலாக ஒரு யூனிட் கமோடிட்டி, ஒரு கூடுதலாக ஒரு அலகு பண்டத்தை உற்பத்தி செய்வதால் அந்த மொத்த செலவில் ஏற்படக்கூடியதையும் இறுதிநிலை செலவு என்று அழைக்கலாம். Then marginal cost is important for deciding whether any additional output can be produced or not. The marginal cost is important for deciding whether any additional output can be produced or not. என்ன குறிப்பிடுறாங்க, இந்த இறுதிநிலை செலவு அப்படிங்கிறது இன்னொரு வகையிலையும் குறிப்பிடலாமா. என்ன, அதாவது ஒரு உற்பத்தி என்ன சொல்கிறாங்க, ஒரு நிறுவனத்தில் முக்கியமாக மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது டிசைடிங் எனி அடிஷ்னல் அவுட்புட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆர் நாட். ஒரு நிறுவனத்தில் கூடுதலான உற்பத்தி தேவையா அல்லது இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிப்பதற்கு இது வந்து ஒரு முக்கிய காரணியாக காணப்படுகின்றது. ஓகேயா, ஒரு நிறுவனத்தில் இப்போ உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கூடுதலாக உற்பத்தி செய்யணுமா அல்லது வேணாமா அப்படிங்கிறத ஒரு முடிவை எடுக்கக்கூடியது வந்து இந்த இறுதிநிலை செலவில் தான், இந்த மார்ஜினல் காஸ்ட்டில் தான் காணப்படுகின்றது. அதுதான் என்ன குறிப்பிடுறாங்க, மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டெல்டா டோட்டல் காஸ்ட் பை டெல்டா குவான்டிட்டி. ஓகேயா, அப்போ எம்ஜி மீன்ஸ் என்னது, மார்ஜினல் காஸ்ட். டெல்டா டிசி மீன்ஸ் என்னது, சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட். வெறும் டிசி அப்படின்னு கொடுத்துச்சுன்னா என்னது, டோட்டல் காஸ்ட். டெல்டா கொடுத்துருந்தாங்கன்னா என்னது, அங்கே சேஞ்ச் மாறக்கூடியது. ஓகேயா, அப்போ டெல்டா கியூ மீன்ஸ் என்னது, இந்த டோட்டல் குவான்டிட்டி, சேஞ்ச் இன் டோட்டல் குவான்டிட்டி. அப்போ இந்த உற்பத்தி அப்படிங்கிறதும் மாறக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், a firm produces 4 units of output and the total cost is 160. அப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன, ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க, 4 பண்டங்களை உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ 4 பண்டத்தை உற்பத்தி செய்யும் பொழுது அதனுடைய டோட்டல் காஸ்ட், அதனுடைய மொத்த செலவு அப்படிங்கிறது எவ்வளோ வருது, 1600 வருது. அப்போ when the firm produces one more unit, அதாவது 4 + 1 5 units of output at the total cost of 1900, அப்போ the marginal cost is 300. ஓகேயா, இப்போ புரியுதா. இப்போ ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது 4 அளவு பண்டங்களை உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ 4 அளவு பண்டங்களை உற்பத்தி செய்யும் பொழுது என்ன வருது, டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது 1600. அப்போ அவங்க ப்ரொடியூசர்ஸ் 1 more யூனிட், கூடுதலாக ஒரு அலகு உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ 4 + 1 5 யூனிட் செய்கிறாங்க. அப்போ இந்த 1600 அப்படிங்கிறது 4 யூனிட்ஸ் வரணும்னா அப்போ அதை என்ன டிவைட் பண்ணலாம், 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள்,
1 for 416 அப்போ 400 அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போ இந்த டோட்டல் காஸ்ட் அப்போ 1600 இருக்குது. அப்போ கூடுதலாக ஒரு யூனிட்ஸ் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, 300 ஆட் பண்ணுறாங்க. அப்போ அந்த marginal cost இஸ் என்னது 300 பாருங்க. தென் the marginal cost equal 1900 minus 1600 எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்க நம்மகிட்ட இந்த டேப்லர் காலத்தில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1900. அப்போ 4th யூனிட்டில் எவ்வளோ இருக்குது 1600. ஓகேயா, அப்போ 1600 இருக்குது. அப்போ 300 ஆட் பண்ணும்போது இது 5th யூனிட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அளவு. அப்போ 1900 போகும். அப்போ இங்கே என்ன வந்துருச்சு 300 கூடுதலாக. இதுதான் மார்ஜினல் காஸ்ட், இதுதான் இறுதிநிலை செலவு. ஓகே, then the other method of estimating marginal cost is marginal cost n equal total cost n minus total cost n minus 1. அப்போ குறிப்பிடுறாங்க எப்படி, இந்த marginal cost அப்படிங்கிறது என்னது, mg மீன்ஸ் என்னது, mc மீன்ஸ் marginal cost, tc மீன்ஸ் total cost. அப்போ n அப்படிங்கிறது ஐட்டம். அப்போ டோட்டல் காஸ்ட் n மைனஸ் 1ங்கிறது டோட்டல் காஸ்ட் ஆஃப் n மைனஸ் 1 ஐட்டம்னா அதனுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், வென் டோட்டல் காஸ்ட் 4 ஈக்குவல் எனது 1600, த டோட்டல் காஸ்ட் n மைனஸ் 1 அப்போ 4 மைனஸ் 1 அப்போ 1400. அப்போ அண்ட் எம்சி ஈக்குவல் marginal காஸ்ட் ஈக்குவல் 200. ஏன்னா இங்கே 1600லேருந்து எதை லெஸ் பண்ணியிருக்கோம் 4 minus 1 அப்போ n minus 1 அப்போ 4 minus 1 1400. அப்போ பேலன்ஸ் எழுது 200. ஓகேயா, அப்போ marginal cost equal 1600 minus 1400. ஓகேயா, now இப்போ ஒரு ஷெட்யூல், இந்த அட்டவணை நம்ம பார்க்குறோம். ஓகேயா, the marginal cost falls at first due to more efficient use of variable factors. அப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த marginal cost அப்படிங்கிறது என்ன கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த marginal cost அப்படிங்கிறது ஒரு மாறக்கூடிய காரணிகளின் சிறப்பாக இது காணப்படுகின்றது. மோர் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டில் இது marginal cost அப்படிங்கிறது அதிக அளவில் மாறக்கூடிய காரணிகளின் இறுதிநிலையாக மாறக்கூடிய காரணிகளாக இது காணப்படுகின்றது ஃபஸ்ட்டில். இந்த செகண்ட் ஒன், ஏன்னா இதான் மாறக்கூடியது. The second one, marginal cost curve increases after the lowest point and it slopes upward. First இந்த என்ன செய்யுது, இது ஒரு குறைந்தபட்ச செலவு அப்படிங்கிற புள்ளியை தாண்டிது உற்பத்தி அதிகரிக்கப்படுது. அதனால் இது இறுதிநிலை செலவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்ன குறிப்பிடுறாங்க பாருங்க, அதாவது the marginal cost curve increases after the lowest. இந்த marginal cost curve அப்படிங்கிறது என்னது, இங்கே இருக்குது பாருங்கள் நம்மளுடைய பிக்சரில் இங்கே காமி. இந்த marginal cost curve அப்படிங்கிறது இதுதான். இது ஃபஸ்ட்டு என்ன செய்யுது அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச புள்ளியை தொடுது. இங்கே கீழே குறைஞ்சிட்டு வருது. குறைந்தபட்ச புள்ளியை தொட்டுட்டு வந்த பிறகு அதனுடைய இறுதிநிலை செலவு அப்படிங்கிறது மறுபடியும் என்ன செய்யப்பட்டது, அதிகரிக்கப்பட்டுருச்சு. முதல்ல marginal காஸ்ட் இங்கேருந்து கீழே குறைஞ்சிட்டு வந்துச்சு. அடுத்து 4-5 யூனிட்டில் போகும்போது அங்கே என்ன செய்யப்பட்டுருச்சு, அதிகரிக்கப்பட்டுருச்சு. அதான் இது. அடுத்து தேர்ட் ஒன், the marginal cost curve is a U-shaped curve. இதுவும் என்ன செய்யுது, U ஷேப்பில் தான் இதுவும் காணப்படுகின்றது. Then the slope of total cost is marginal cost. இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது எங்கே போகுது, அதாவது இந்த மொத்த டோட்டல் காஸ்டினுடைய இந்த சரிவு அப்படிங்கிறது எங்கே போகுது, இறுதிநிலை செலவினுடைய சரிவை காணப்படுகின்றது. இந்த டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வருது. ஆனால் இது எதனுடைய சரிவை காட்டுது அப்படின்னா டோட்டல் மார்ஜினல் காஸ்டினுடைய சரிவை காட்டுகின்றது. தென் எக்ஸாம்பிள், total cost equal Q3 minus 18Q2 plus 91Q plus 12. Q means என்ன சொல்லியிருக்கோம், quantity, output. அப்போ marginal cost equal 3Q2 minus 36Q plus 91.
ஓகே, இதில் நம்மளாக இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த நம்பர் அப்படிங்கிறது நம்மளாக தான் போட்டுக்கிறாங்க. 3 மீன்ஸ் என்னது, இந்த 3. இதில் நம்ம இந்த 3யை குறிப்பிட்டிருக்காங்களே, இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது 3. தென் 36 quantity plus 91. Then the next one, the relationship between, then you see the relationship between average cost and marginal cost. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆவரேஜ் காஸ்ட்டுக்கும் இறுதிநிலை சராசரி செலவுக்கும் இறுதிநிலை செலவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது ரெண்டுக்கு இடையே என்ன தொடர்பு அப்படிங்கிறது. There is a unique relationship between the average cost and marginal cost curves as shown in. அதாவது இந்த சராசரி ஆவரேஜ் காஸ்ட்டுக்கும் மார்ஜினல் காஸ்ட்டுக்கும் இடையே யூனிக் ரிலேஷன்ஷிப்னா என்னது, ஒரு தனித்தன்மை வாய்ந்த தொடர்பு அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து காண்பிக்கப்படுகிறது. என்ன இருக்குது பாருங்கள் இந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, the when average cost is falling marginal cost lies below AC. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது குறையும் பொழுது, இந்த when average cost is falling அப்படின்னு உன்னுடைய புக்கில் நீ பார்த்துக்கோங்க. ஓகேயா, when the average cost is falling, அப்போ அதை இந்த ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது கீழே குறைஞ்சி வரும் பொழுது இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன செய்யுது, அதுக்கு கீழே குறையுது. இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது லைஸ் பிலோ ஆவரேஜ் காஸ்ட். அப்போ அதுக்கும் கீழே பிலோ ஆவரேஜ் காஸ்ட்டுக்கும் கீழே இந்த மார்ஜினல் காஸ்ட் என்ன செய்யுது, குறையப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன். இந்த செகண்ட் ஒன், when average cost becomes constant. எப்போ இந்த ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்டானது, ஒரு நிலையானதாக அப்படியே ஒரு நிலையாக இருக்குதோ, இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆல்சோ பிகம்ஸ் ஈக்குவல் டு இட். அப்போ அதே நேரத்தில் இது ஒரு நிலையாக இருக்கும் பொழுது இந்த ஆவரேஜ் மார்ஜினல் காஸ்ட்டும் என்ன செய்யுது, ஒரு நிலையானதாக காணப்படுகின்றது, சமமாக காணப்படுகிறது. தென் த தேர்ட் ஒன், when average cost starts increasing marginal cost lies above the average cost. அப்போ when average cost starts increasing, எப்போ இந்த ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதனுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொழுது, ஆவரேஜ் காஸ்டினுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆல்சோ என்ன செய்யப்படுது, அதிகரிக்கப்படுகிறது. தென் அப்போ அதனால் என்னாகுது, ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த கோட்டிற்கு மேலே மார்ஜினல் காஸ்ட்டாக காணப்படுகின்றது. ஓகே, இந்த ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது மார்ஜினல் காஸ்ட்டுக்கு மேலே என்ன செய்யப்படுது, அது காணப்படுகின்றது. தென் த ஃபோர்த் ஒன், மார்ஜினல் காஸ்ட் கர்வ் ஆல்வேஸ் கட்ஸ் ஆவரேஜ் காஸ்ட். இந்த மார்ஜினல் கர்வி அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, எப்போவுமே எதை கட் பண்ணுமா, அந்த ஆவரேஜ் காஸ்ட்டை தான் கட் பண்ணுமா. at its minimum point from at its minimum point from below. எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறைந்தபட்சம் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆவரேஜ் கோட்டினுடைய ஒரு தாழ்வான ஒரு புள்ளி கீழே, பிலோ மீன்ஸ் என்னது, கீழே இருக்கக்கூடிய புள்ளியை வந்து கீழிருந்து மேல் நோக்கி வெட்டி செல்கின்றது. கீழிருந்து மேல் நோக்கி வெட்டி செல்லக்கூடியதான் வந்து என்னது, இந்த மார்ஜினல் cost. Okay, that is important one question. This question one important question, 3 mark also 5 mark also they will ask. Okay, but the relationship between average cost and marginal cost அப்படிங்கிற இந்த கொஸ்டினை நீ நல்லா படிச்சுக்கணும். Okay, then the next one topic, long run cost curves. The long run cost curves. Okay, the next one, long run cost curves. What is long run cost curves? In the long run, all factors of production become variable. அப்போ இந்த லாங் ரன் what is long run cost curve means, எனது நீண்ட கால செலவு கோடுகள். ஆல்ரெடி we saw short run cost curves, குறுகிய கால செலவு கோடுகள் அப்படிங்கிறத நம்ம இதுவரையும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வி அப்படின்னா நீண்ட கால செலவு கோடுகள். வாட் இஸ் லாங் ரன் காஸ்ட் கர்வி? இன் த லாங் ரன் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிகம் வேரியபிள். என்ன சொல்கிறாங்க,
எல்லா உற்பத்தி காரணிகளும் மாறக்கூடியவை எப்போ இந்த நீண்ட காலத்தில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேயா. Then the existing size of the film can be increased in the case of long run. The size of the film can be increased. Size of the filmனா என்னது, அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய அளவு அப்படிங்கிறது என்ன செய்ய முடியுமா, நீண்ட காலத்தில் ஒரு நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தினுடைய அளவு அப்படிங்கிறத இன்க்ரீஸ் ஆகிக்கொள்ள முடியும், அதிகரித்து கொள்ள முடியும். ஒரு நீண்ட காலத்தில் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது தன்னுடைய நிறுவன அளவை என்ன செய்ய முடியுமா, இன்க்ரீஸ் ஆகிக்கொள்ள முடியும், அதிகரித்து கொள்ள முடியும். தென் there are either fixed inputs nor fixed cost in the long run. There are neither fixed inputs nor fixed cost in the long run. அப்போ என்ன குறிக்கிறாங்க, ஃபிக்ஸ்ட் இன்புட்ஸ். அதனால் அங்கே என்ன அப்படின்னா, நீண்ட காலம் அப்படிங்கிறதுல இந்த லாங் ரன் அப்படிங்கிறதுல வந்து மாறா காரணி என்னது, ஃபிக்ஸ்ட் காஸ்ட். நார் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மீன்ஸ் என்னது, வேரியபிள் காஸ்ட். நார் மீன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்க, மாறா காரணி. தென் ஃபிக்ஸ்ட் இன்புட்ஸ், மாறும் செலவு. இங்கே வந்து செலவை குறிக்கக்கூடியது. அப்போ மாறும் செலவுகள் மாறா செலவுகள் அப்படிங்கிறதுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே இல்லை. ஓகேயா. இந்த then you see the long then long run average cost is equal to long run total cost divided by the level of output. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை த லெவல் ஆஃப் அவுட்புட். அப்போ எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வீஸ், இந்த நீண்ட கால சராசரி செலவு அப்படிங்கிறது நீண்ட கால இந்த லாங் ரன் டோட்டல் காஸ்ட், நீண்ட கால மொத்த செலவை வந்து உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகளால், உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பண்டங்களினால டிவைடட் வகுத்தால் கிடைப்பது தான் என்னது, இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வீஸ். யூ see the long run average cost equal long run total cost by quantity. ஓகே. இந்த லாங் ரன் ஆவரேஜ் கர்வி வந்து காஸ்ட் வந்து லாங் ரன் டோட்டல் காஸ்ட் பை குவான்டிட்டியால் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியதான் லாங் ரன் ஆவரேஜ் கர்வி. தென் the long run average cost the long run average cost denotes means என்னது, லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட். LTC மீன்ஸ் என்னது, லாங் ரன் total cost. Q means என்னது, denote the quantity. ஓகே. அப்போ quantity of output. Then the long run average cost curve is derived from short run average cost curves. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க இதில், இந்த நீண்ட கால சராசரி செலவு அப்படிங்கிறது ஒரு குறுகிய கால சராசரி செலவு வளைகோட்டை பெறப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகே. இந்த நீண்ட கால சராசரி செலவு கோடு அப்படிங்கிறது ஒரு குறுகிய கால சராசரி செலவு கோடாக காணப்படுகின்றது. Then it is the locus of points denoting the least cost curve of producing the corresponding output. அப்போ அதை என்ன குறிப்பிடுறாங்க, இது வந்து ஒரு குறுகிய கால சராசரி அப்படிங்கிறது வந்து ஒரு மிக குறைவான புள்ளிகளை கொண்டதாகவும்
ஒரு நீண்டகால சராசரி செலவு கோடாகவும் இது காணப்படுகின்றது. அப்போ இது வந்து ஒரு குறுகிய கால சராசரி, அதான் என்னது டினோட்டிங் த லீஸ்ட் காஸ்ட் கர்வின்னா என்னது ஒரு குறுகிய கால சராசரி செலவு கோடாகவும் நீண்ட கால சராசரி செலவு வளைகோடாகவும் இது காணப்படுகின்றது. தென் த long run average cost curve is called as plant curve or boat shape. Long run cost curve called as plant curve or boat shape curve or planning curve or envelope curve. அப்போ இதுக்கு என்னென்ன பேரெல்லாம் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வி அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, பிளான் கர்வி. பிளானிங் அதாவது திட்டமிடம் இல்லையா, அதான் பிளான் கர்வின்னு போட்டிருக்காங்க. திட்ட வளைகோடு அல்லது என்ன சொல்கிறாங்க போட் உரை வடிவ என்ன சொல்லுவாங்க உரை வடிவ வளைகோடு பிளானிங் அல்லது பிளானிங் திட்ட வளைகோடு. ஆர் என்விலாப் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க வேலை வாய்ப்பு. என்விலாப் ஒரு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா என்விலாப் ஒரு உரை வளைகோடு. என்விலாப் மீன்ஸ் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு உரை வளைகோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. உரை வடிவ வளைகோடு ஓகேயா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த போட் ஷேப்னா என்ன சொல்லுவாங்க, இது ஒரு படகு போன்ற வளைவை உடைய வளைகோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதான் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், வளைகோடு அப்படிங்கிற ஒரு படகு போன்ற, அதுதான் போட் ஷேப் அப்படின்னு கொடுக்குறது ஓகேயா. இந்த யூ சேம் a significant recent development in cost theory is that the long run average cost curve is L shaped rather than U shaped. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க, இந்த ரீசன்ட் என்ன சிக்னிஃபிகண்ட் ரீசன்ட் தற்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காஸ்ட் கர்வி இந்த செலவு கோடு அப்படிங்கிறது நீண்ட கால சராசரி கோடை எப்படி காணப்படுது அப்படின்னா யூ வடிவமாக இல்லாமல், இந்த செலவு கோடு அப்படிங்கிறது என்னதான் யூ வடிவமாக இல்லாமல் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா எல் வடிவமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதான் காஸ்ட் கர்வி இஸ் எல் ஷேப்டு ரேதர் தென் யூ ஷேப். அப்போ யூ ஷேப்பில் இல்லாமல் இப்போ எப்படி குறிப்பிடுறாங்க எல் ஷேப்பில் காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஓகே. தென் த எல் ஷேப் ஆஃப் த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வி இம்ப்ளைஸ் that in the beginning when output is expanded through increase in plant size and associate variable factors, cost per unit falls rapidly due to economies of scale. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க, யூ ஷேப்பில் இல்லாமல் எல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வீஸ் அப்படிங்கிறது இந்த நீண்ட கால அப்படிங்கிறது பிகினிங் வென் அவுட்புட் இஸ் த்ரூ இன்க்ரீசஸ் என்ன குறிப்பிடுறாங்க, இந்த ஒரு உற்பத்தியினுடைய இன்க்ரீசஸ் விரிவாக்கத்திலையும் அல்லது எக்ஸ்டெண்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க விரிவாக்கம், அது தென் இன்க்ரீஸ் ஒரு உற்பத்தி ஆலையினுடைய விரிவாக்கத்தினாலையும் உற்பத்தியினுடைய அதிகரிப்பினாலையும் தென் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் பொருளாதார சிக்கனத்தினாலையும் என்ன செய்யப்படுறாங்க, இந்த உற்பத்தி செலவு அப்படிங்கிறது வேகமாக என்ன செய்யும் குறையும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதனால தான் சராசரி செலவு கோடு எல் வடிவமாக காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னால் என்ன சொல்லுவோம் பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் அல்லது பொருளாதார சிக்கனங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி இன்டர்னல் ஸ்கேல் படிச்சுட்டோம். எக்ஸ்டர்னல் ஸ்கேல் அண்ட் இன்டர்னல் ஸ்கேல், உள் சிக்கனம் வெளிப்புற சிக்கனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் சிக்கனம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் எக்ஸ்கஸ்டர்ட் அப்படின்னா என்னது சிக்கனங்கள் அப்படிங்கிறது, எக்ஸ்கஸ்டர்ட்னா என்னது மறைதல், இந்த சிக்கனங்கள் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. அடுத்து என்ன பாருங்க மினிமம்
எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்கேல், அதாவது குறைந்த திறன் அளவு. ஓகே, அப்போ இது ஃபுல்லாக காஸ்ட் செலவு. அப்போ இது என்ன செய்யுது, அப்படியே மினிமம் இது என்ன செஞ்சிச்சு, குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. அதுதான் வந்து இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வீஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் தான். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஜஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன். ஓகே ஓகே that okay. Thank you my dear students, we will see next class. Okay, tomorrow I will see that online class. Okay, thank you.